அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தி சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஆங்கில புத்தகத்தின் பயில்களை தொடர்கிறோம். தேதி இன்றைக்கு 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. நாம் பின்னோக்கி பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது முன்னோக்கியும் பார்க்கிறோம். என்னென்ன உண்டு என்பதை பார்ப்போம். நேற்று பக்தி யோகம் முடிச்சுட்டோம் இல்லையா? பக்தி யோக தலைப்பை முடிச்சோமோ? தலைப்புகளை மட்டும் பார்த்துட்டோம் சார். ஓகே. அப்போ இந்த கம்ப்ளீட் ஆஃப் ஒர்க்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோல 24வது வால்யூம்ல நம்ம தி யோகா ஆஃப் டிவைன் லெவல்ல லவ் அண்ட் ட்ரிபிள் பாத், மோட்டிவ்ஸ் இதெல்லாம் பார்த்து மிஸ்ட்ரி ஆஃப் லவ் இதெல்லாம் படிச்சே முடிச்சிட்டோம். இப்போ கடைசியா இறுதி பகுதி 4ஆம் பகுதி தி யோகா ஆஃப் செல்ஃப் பர்ஃபெக்ஷன். இதுதான் ஆக்சுவலா தி இன்டெகிரல் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்ண யோகம் என்பது இதுதான். அதுதான் எடுத்த உடனே தி பிரின்சிபல் ஆஃப் தி இன்டெகிரல் யோகான்னு போட்டிருக்காரு. நல்லா கவனிங்க, இதுல எல்லாமே ஒரு சூட்சுமங்கள் இருக்கு. அங்க நம்ம இது பார்க்கும்போது மோட்டிவ்ஸ் ஆஃப் லவ் தான் இங்க பார்த்தோம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா தி மோட்டிவ்ஸ் ஆஃப் டிவோஷன் அப்படிங்கறத பார்த்தோம். இங்க மோட்டிவ்ஸ், அங்க இன்டெகிரல் யோகால தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கறத பார்க்கணும். சரிங்களா? இது தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் தான் அந்த முதல் தலைப்பா இருக்கு. அப்ப இதெல்லாம் நோக்கங்களா தான் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் தி பிரின்சிபல் ஆஃப் தி இன்டெகிரல். அப்ப இந்த நோக்கம்ங்கிறதுலாம் அடுத்ததா போய் அதனுடைய கொள்கை தான் அங்க முக்கியமா இருக்கு. முழுமையாக இருக்குனால அது கொள்கையை தான் அவர் எடுத்து போவது. அப்புறம் இன்டெகிரல் பெர்ஃபெக்ஷன், ஒரு முழுமையான செம்மையிலே பூர்ணத்துவம், தி சைக்காலஜி ஆஃப் செல்ஃப் பெர்ஃபெக்ஷன். ஸ்ரீ அரவிந்தர் கிட்ட என்ன முக்கியமானதுன்னா, சும்மா அது ஒரு பிலாசபின்னு எல்லாம் சொல்லாம அதுக்கு அடிப்படை உளவியல் என்ன என்று சொல்லுவாங்க. நீங்க இந்த லைஃப் டிவைன் எல்லாம் பாத்தீங்கன்னா சைக்காலஜி தான் இருக்கும். ஹியூமன் சைக்கிள் 100% சைக்காலஜியா தான் இருக்கும். நல்லாவே பாருங்க. அப்புறம் தி பெர்ஃபெக்ஷன் ஆஃப் த மென்டல் பீயிங். இப்ப நம்ம இந்த யோகா ஆஃப் டிவைன் நாலேஜ்ல பார்த்தோம். இன்டெகிரல் நாலேஜ்ல மென்டல் பீயிங், ரிலீஸ் ஃப்ரம் த மென்டல் பீயிங், த டிஃபிகல்டிஸ் ஆஃப் மென்டல் பீயிங் எல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் அங்க அதோடைய குறைகளை தூய்மைப்படுத்துற நிலை அங்க இருந்தது. இங்க அதோடைய மிகச் சிறப்பான செம்மையாக இருக்க பூரணத்துவத்தை நம்ம பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், பியூரிஃபிகேஷன். இங்க இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. லோயர் மென்டாலிட்டி, பியூரிஃபிகேஷன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் வில், லிபரேஷன் ஆஃப் த ஸ்பிரிட். அப்ப பியூரிஃபிகேஷன் கீழ்மான நிலையை தூய்மைப்படுத்துதல், பகுத்தறிவையும் இச்சாசக்தியையும் நம்ம தூய்மைப்படுத்துதல், the liberation of the spirit, ஆன்ம விடுதலை, the liberation of the nature, இயற்கையிலிருந்து விடுதலை, இயற்கையின் விடுதலைன்னு சொல்லலாம். அப்புறம் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், பூரணத்துவத்துக்கு முழுமைக்கு செம்மைக்குரிய அது என்னென்ன கூறுகள், the perfection of equality, அந்த சமதையின் ஒரு பூரணத்துவம், the way of equality, அந்த சமதிக்குரிய வழி, ஆக்ஷன் ஆஃப் ஈக்குவாலிட்டி, சமதையின் செயல். பாருங்க சமதை எவ்வளவு முக்கியமானதுல புரிஞ்சுக்கணும். சமதை என்பது தமிழ்ல இருவினை ஒப்பு நோக்கு. நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் ஒரு சேர காண்பது. சொல்றது ரொம்ப எளிது. கையில காலில் அடிபட்டா கூட நம்மளுடைய மனநிலை மாறுது. யாராவது திட்டுனா உடனே மாறும். அந்த சமதையெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது the perfection of equality, the way of equality, the action of equality, அப்புறம் the power of the instruments. அப்போ கருவிகளுடைய ஆற்றல். இங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட் இங்க போட்டிருக்காரு. சாப்டர் 5th சாப்டர்ல. அதை இங்க பாத்தீங்கன்னா the power of the instruments. இங்கதான் ஆற்றல். இதெல்லாம் ஆன பிறகு சமதையெல்லாம் அங்கதான் அந்த ஆற்றல் முழுமையா வரும். அதனால the power of the instruments, கருவிகளின் ஆற்றல், சக்தி, soul force and the fourfold personality. அப்போ ஆன்ம சக்தியும் 4 வகை ஆளுமைகளும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் the divine சக்தி, இறைவனுடைய ஆற்றல், the action of the divine சக்தி, அந்த இறை ஆற்றலின் செயல்பாடு, faith and சக்தி, நம்பிக்கையும் சக்தியும், the nature of the super mind, அதிமனத்தின் இயற்கை, intuitive mind, உள்ளுணர்வு உள்ள மனம், the gradations of the super mind. super mind பல நிலைகள். the supramental thought and knowledge, அதிமன எண்ணமும் அறிவும் ஞானமும் சொல்லலாம். the supramental instruments, thought process. அப்போ அதிமன கருவிகள், அதுல என்ன செயல்பாடு,
எண்ண முறைகள், நெறிமுறைகள், அப்புறம் சுப்ராமெண்டல் சென்ஸ், அதிமன உணர்வுகள், டுவர்ட்ஸ் த சுப்ராமெண்டல் டைம் மிஷன். அப்போ அதிமனத்தை நேரத்தின் நோக்கிய பார்வை. இதுலயும் ஒரு அப்பெண்டிக்ஸ் இருக்கு, பார்ட் 4ல இந்த சுப்ராமெண்டல் டைம் கான்சியஸ்னஸ். இப்ப டைம் விஷன் அங்க முடிச்சிருக்காங்க. இது வந்து மன சித்தம் சொல்லலாம். வெர்ஷன் ஏ, வெர்ஷன் பி, இதுல வந்து 2 வகையான வெர்ஷன் அதுக்குள்ளேயே இருக்கும். இதெல்லாம் இதோட அந்த புத்தகம் முடியுது. இதுல வந்து எத்தனை வருதுன்னு பாத்தீங்கன்னா 25 அத்தியாயம் வருது. அப்பெண்டிக்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் 26 வருது. 26 சாப்டர் அதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்ப இதுலயே புரிஞ்சுக்கலாம். இதோட நம்ம வந்து மீள் பார்வையும் பார்த்துட்டோம், முன்னோட்டமாகவும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம உண்மையான இதற்குள்ள நுழைக்கிறோம். இப்ப படிக்க போறதுக்கு பேர் வந்து தி யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ். இது வந்து புக் 1ல இருக்கு, வால்யூம் 23வது வால்யூம்ல இருக்கு. இது வந்து 2வது பகுதி, பார்ட் 2ல தான் இது இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அப்ப இதோட இது வந்து பாத்தீங்கன்னா தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். இதுல வந்து ஆர்யால வந்து ஆர்யாங்கிற புத்தகத்துலதான் ஸ்ரீ அரவிந்தர் எழுதினாரு. அப்ப கம்பேர் வித் ஆர்யா ஒரிஜினல்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அங்க இருக்கிறதெல்லாம் மாற்றி இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். இதையும் வந்து சாவித்திரி மாதிரி, சாவித்திரி வந்து இறுதி வரை மாற்றினார் என்று சொல்லலாம். இதை வந்து ஓரளவு வரைக்கும் மாற்றினார். இன்னும் வந்து மாற்றுவதற்கு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. அதை மறந்துடாது. இந்த புத்தகம் இன்னும் செம்மைப்படுத்துவதற்கு நிறைய உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஒரு நிமிடம் அன்னையை வணங்கிக் கொள்ளுங்கள். பிரியாமா இப்ப அந்த 2 minutes போடலாம். நீங்களே இந்த புதிய பகுதி தொடங்கினால ஒரு அமைதிப்படுத்தி தொடங்குவோம். நன்றி பிரியமா. படிப்பை தொடங்குவோம். இப்போ அதுல முதல் பகுதியை பார்க்கிறோம். தலைப்பு வந்து தி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், ஞானத்தின் நோக்கம் என்றே அதை சொல்லலாம். ஞானத்தின் நோக்கம். எழுத்து தெரியுதா? என்னோட இதுல பிளாங்கா இருக்கு, பாருங்க. ஓகே. All spiritual seeking moves towards an object of knowledge
to which men ordinarily do not turn the eye of the mind to someone or something eternal, infinite, absolute, that is not the temporal things or forces of which we are sensible, although he or it may be in them or behind them or their source or creator. இது வந்து நல்லா கவனிங்க. இது வரைக்கும் நம்ம படிச்ச அந்த மூணுலயுமே அதிகமான தத்துவங்கள் வரப்போறது இதுலதான். எல்லாத்துலயும் தத்துவம் இருந்துச்சு. ஆனா அதுல பாத்தீங்கன்னா நம்மளால ரிலேட் பண்ண முடியும். இது வந்து சில நேரம் நம்ம வந்து உணர்வதற்கு நீண்ட ஒன்றாக, மீளான ஒன்றாக இருக்கும், தாண்டிய ஒன்றாக இருக்கும். ஏன்னா இது வந்து இந்த நாலேஜ் அப்படிங்கிறதுனால அது அப்படிதான் இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை படிச்சுட்டே வரும்போது கண்டிப்பா நமக்கு வந்து நல்ல ஒரு இது வரும். All spiritual knowledge spiritual seeking moves towards an object of knowledge. இதை வந்து நம்ம எப்படி ரிவர்ஸ்ல படிச்சா இன்னும் நல்லா, ரிவர்ஸ்ல அந்த பின்னாடி போய் நம்ம இப்ப எப்படி இருக்கணும்னா டெம்பரல் திங்ஸ்ல இருக்கும். டெம்பரல்னா யாராவது ஒருத்தர் பதில் சொல்ல முடியுமா? வாட் யூ மீன் பை டெம்பரல்? வாட் இஸ் டெம்பரல் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அந்த உடன்பயில்கள் ரொம்ப முக்கியம். சும்மா படிச்சு விளக்கம் சொன்னா அது வந்து உடன்பயில்கள் கிடையாது. யாராவது சீக்கிரம் சொல்லுங்க. சொல்ல விருப்பம் உள்ளவர்கள், ஓரளவு உறுதியாக திண்ணமாக தெரிந்தவர்கள் சொல்லுங்க. சொல்லுங்க, வசனமா சொல்லுங்க. That which is not a steady thing, mutable, changeable, temporary. டெம்பரரிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. சரி, பிரெஞ்சுல TEMPS நம்ம பிரெஞ்சு படிக்கும் போது படிக்கிற ஒரு சொல். TEMPS அப்படின்னு அர்த்தம். நேத்து கூட மோனசுந்தரியமா கேட்டாங்க, நேத்தோ முந்தாங்க யாருக்கும் காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏதாவது வேறு வேறு சொற்கள் இருக்காது கேட்கும் போது HEURனா அவர்னு வருது. TEMPSனா தான், பிரெஞ்சுல தான்னு சொல்லுவோம், டைம்னு இருக்கு. அப்போ இந்த டெம்பரல்ல காலம் சார்ந்த ஒன்றுனா அது வந்து தமிழ்ல சொன்னா தற்காலிகமானன்னு சொல்லுவோம். அதுதான் இப்ப. ஆனா டெம்பரரி போஸ்டிங் அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். பிரெஞ்சு அதுதான் நான் பலமுறை சொல்லுவது உண்டு. நீங்க பிரெஞ்சு கத்துக்க நம்ம இங்கிலீஷ் நல்லா புரியாது. இங்கிலீஷ்ல வந்து டெம்பரரினா தற்காலிகம் தெரியும். ஆனா காலம்ங்கிற பொருள் அது கொடுக்க மாட்டோம். நம்ம டைம்னு சொன்னாதான் காலம் நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அந்த TEMPனாலே அது காலத்துக்குரிய சொல்லுங்கிறது நம்ம மனசுல ஆழமா பதிச்சிருக்காரு. அப்ப டெம்பரல் திங்ஸ்னா இது அந்த ஸ்பேஸ் ரெண்டு இருக்கும், நேரம் காலம்ங்கிறது சொல்றது உண்டு. அப்புறம் வந்து வெளின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ்ன்னு இருக்கும். இப்ப இதெல்லாம் இப்ப நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இலக்கணத்துல நம்ம வந்து இருந்து வரை அப்படின்னு சொல்லுவோம். இருந்து வரைனா நான் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வருகிறேன் அப்படின்னா, சென்னை புறப்படுற இடம், திருச்சி சேர்ற இடம் அப்படின்னா அது இடத்தை குறிப்பது. இப்ப நம்மளுடைய வகுப்பு 6 மணியிலிருந்து 6:30 வரை அப்படின்னு சொன்னா நேரத்துக்கும் அந்த இருந்து வரைங்கிறது வரும். ஸோ இதெல்லாம் வந்து அப்படின்னா ஒரு தொடக்கம் முடிவு இருக்கு. அந்த இறைவன் என்பது ஆதியும், அதுதான் ஆதியும் அந்தமும் இல்ல. அப்ப வந்து 6 மணிக்கு தொடங்குகிறோம், 6:30க்கு முடிக்கிறோம்னா ஒரு தொடக்க நேரம் இருக்கு, முடிவு நேரம் இருக்கு. அதனாலதான் அதுக்கு டெம்பரல்னு பேரு. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வகுப்புக்கே இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அடங்கி விடுகிறது அர்த்தம். அதெல்லாம் நம்ம என்னன்னா டெம்பரல் திங்ஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த காலத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறோம். டெம்பரல் ஃபோர்ஸஸ். இப்ப நேற்று பாத்தீங்கன்னா பெரும் இன்னைக்கெல்லாம் வகுப்பு நடக்குமா, நேற்று காலையில வகுப்பு நடக்குமாங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருந்துச்சு. அப்படி ஒரு மழை இடைவிடாத. நீங்க யாராவது செய்தியில பார்த்திருக்கலாம், எனக்கே தெரியாது உண்மையிலேயே. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சென்னையில இருந்து கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா அங்க 24 சென்டிமீட்டர் மழைன்னு போட்டிருக்காங்க, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்பதான் அவ்வளவு பெரிய மழை பெஞ்சது தெரியும், நல்லா பெஞ்சதும் தெரியும். நான் அவ்வளவு பெரிய மழைன்னு எல்லாம் சத்தியமா தெரியாது. ஆனா பக்கத்துல ஒரு ஓடை இருக்கிறது, அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல பக்கத்துலயே ஆசிரமம் இருக்குது. பாதுகாப்பு நமக்கு எப்பொழுதும் உண்டு. என்னாச்சுன்னே தெரியல. முன்னாடி கொஞ்சம் நீர் நின்றது, ஆனால் அந்த நீர் வடித்து சென்றதுன்னு சொல்லணும். இப்படிதான் நம்மளுடைய நிலைமை. அப்போ அந்த டெம்பரல் ஃபோர்ஸ், அந்த ஒரு புயல் என்பது ஒரு வகையான சக்தி தானே. ஆனா அதுவும் வந்து தற்காலிகமானதுதான். யோசிச்சு பாருங்க, புயலே அடிச்சுட்டு தான் நம்ம எல்லாம் இருப்போமான்னு யோசிச்சு பாருங்க, வாய்ப்பே இல்லை. அதனால டெம்பரல் ஃபோர்ஸஸும் இருக்கு. டெம்பரல் திங்ஸ் ஆர் டெம்பரல் ஃபோர்ஸஸ் ஆஃப் விச் வி ஆர் சென்சிபிள். அப்போ அந்த மழை பெய்யுறது நம்ம உணர்றோம். இந்த காற்றடிக்கிற பார்த்தோம். ஒரு முறை அந்த தானே பயில போயிருப்போம், அந்த காற்றடித்து
படிக்கும் போது மரங்கள் சில கிளைகள் வந்து தரையை தொட்டு மேல எழும்பிய மாதிரி ஒரு தோற்றத்துக்கு இருக்கு. அரச மரம் மாதிரி இருக்கும். அப்படி இந்த பக்கமும் சாஞ்சு அது பக்கமும் சாஞ்சு இந்த ஊழி பெருங்காற்றுன்னு இருக்கு. அதை வந்து நேர்ல ஊழி தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ சென்சிபிள், அது பார்க்க முடியுது, சத்தத்தை நம்ம கேட்க முடியுது. அது மாதிரி எந்த ஃபோர்ஸுமே நம்ம சொல்லலாம். அது மேக்னெட்டிக்கா இருக்கலாம், எலக்ட்ரிக்கலா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ ஆனா எல்லாமே தற்காலிகமானது. ஏன்னா பவர் கட்டுன்னு ஒண்ணு வருது. நேற்று நான் பேச என்ன ஆகுதுன்னா யூபிஎஸ்ல ஏதோ பேட்டரி மாத்தணுமா என்ன டக்குன்னு அதுவே ஆஃப் ஆகுது. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பா சரி செய்யணும். ஸோ எல்லாமே வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு உட்பட்டதா இருக்கு. ஸோ டெம்பரல் திங்ஸ் ஆர் டெம்பரல் ஃபோர்ஸ் ஆஃப் விச் வி ஆர் சென்சிபிள். இதுல வந்து ஹீ ஆர் இட்ங்கிற வார்த்தை தான் இப்ப மேல போகும். மேல எப்படி போகுதுன்னா இட்டர்னல், இன்ஃபினிட், அப்சல்யூட். அதுக்கு என்ன சொல்றாங்க? சம்மன் ஆர் சம்திங் இட்டர்னல். சம்மன்கிற வார்த்தையும் போறாரு, சம்திங்கும் போறாரு. இங்கதான் அந்த வார்த்தைகள் விளையாட்டு இருக்கும். சம்மன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவோம். சம்திங் ஏதோ ஒன்று. அப்ப அது சம்மன் இட்டர்னல், சம்மன் இன்ஃபினிட், சம்மன் அப்சல்யூட். இப்ப ஏதோ ஒரு இட்டர்னல் அப்படின்னு சொன்னா காலத்துக்கு உட்பட்டதல்ல. இப்ப டெம்பரல் ஆப்போசிட் இட்டர்னல், அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ப காலம் கடந்த ஒன்று இட்டர்னல். அப்புறம் இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லும் போது அது முடிவில்லாதது. டெம்பரல் திங்ஸ் தான் இப்ப நம்ம வீடெல்லாம் எந்த ஒரு வீடு ஒரு பத்திரம் எழுதுனீங்கன்னா அது கண்டிப்பா அளவு சொல்லுவோம். 40 60 2400 சதுரடி, இதுதான் என்னுடைய நிலத்தோட அளவு, இந்த வீட்டோட அளவுன்னு சொல்லி ஒரு ஃபைனைட் தான் நம்ம எல்லாம். இதனுடைய உயரம் இவ்வளவு 5 அடியோ 6 அடியோ ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஃபைனைட். ஆனா இந்த சம்மன் இன்ஃபினிட்டா அதுக்கெல்லாம் சொல்லவே முடியாது. அப்பதான் இந்த திருவிக்கிரம நிலை, உலகளந்த பெருமாளுடைய நிலையெல்லாம் அப்பதான் தெரியும். ஸோ இட்டர்னல், இன்ஃபினிட், அப்சல்யூட், அதுல எந்த குறையும் இருக்காது. நம்ம எல்லாம் வந்து குறை மிக்கவர்களாக இருக்கும். அப்சல்யூட் கிடையாது. ஸோ 3 சொற்கள் இட்டர்னல், இன்ஃபினிட், அப்சல்யூட். ஒவ்வொரு சொல்லும் ஆழமா பார்த்தோம்னா அது வந்து சம்மனாவும் இருக்கலாம், சம்திங்காவும் இருக்கலாம். That is not in the eternal infinite life. That is not the temporal things or temporal forces of which we are sensible. இப்ப இதைத்தான் நம்ம படித்தோம். Although he or it, அந்த someone or something, someone he போட்டாரு, something it more. Maybe in them, இங்க என்ன ஒரு ரொம்ப பெரிய சூட்சுமம் என்னன்னா அந்த டெம்பரல் திங்ஸ், டெம்பரல் ஃபோர்ஸஸ்ல இந்த இட்டர்னல் இருக்கு, இன்ஃபினிட் இருக்கு, அப்சல்யூட் இருக்கு. மேபின்னு ஒரு வார்த்தை போட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆர் மேபியே அந்த மேபினா அது ஒண்ணுக்குள்ளே இருக்கலாம், பிஹைண்ட் தம், பின்னணியில இருந்து இது பண்ணலாம். ஆர் தர் சோர்ஸ், அதற்கு ஒரு ஊற்றுக்கண்ணாக இருக்கலாம். ஆர் கிரியேட்டர், அதை படைப்பவனாக இருக்கலாம். என்னென்ன வார்த்தை முறையும், அதாவது இட் மே பி இன் தம், இட்லயே நான் சொல்றேன், இட் மே பி இன் தம், இட் மே பி பிஹைண்ட் தம், இட் மே பி தர் சோர்ஸ், இட் மே பி தர் கிரியேட்டர். இப்போ 4 விஷயம் இதுலயே வருது. அப்போ அதற்குள் இருக்கலாம், அதற்கு பின்னணியில் இருக்கலாம், அது ஊற்றுக்கண்ணாக இருக்கலாம், அதை படைப்பவனாக இருக்கலாம். அது வந்து இட்டாவும் இருக்கலாம், ஹீயாவும் இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி இருக்குது. நம்ம இப்ப மேல போனீங்கன்னா புரியும். ஆல் ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் an ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். எல்லா ஆன்ம தேடலும் வந்து ஒரு ஞான நோக்கத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறது. டு விச் men ordinarily do not turn the eye of the mind. பொதுவா மனிதர்கள் அதை நோக்கி, உள்ளுக்குள்ள வந்து எல்லா ஆன்மீக தேடல் போயிருக்கு. ஆனா மனிதன் அப்படி போவதில்லை. நீங்க யாரையாவது ரோட்ல போய் இன்னும் இது பண்ணி யாரையும் கூட பார்க்க வேண்டாம். நம்ம சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம ஆன்மீகம் பத்தி பேசினா முதல்ல அவன் வயிறு நேரத்திற்கா பாரு, அவன் வறுமையில இருக்கானா, சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கானா பாரு. முதல்ல அவன் பசிய போக்கு, அப்புறம் ஆன்மீகத்தை பேசு. அவரே பட்டியல இருக்கான், பட்டினியில இருக்கும்போது நீங்க ஆன்மீகம் எல்லாம் பேசி நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு அதை பேசினா கண்டிப்பா அவனுக்கு போகும். அப்ப அவன் பொதுவான மனிதர்கள், நேற்று ஒரு வங்கி ஊழியர் ஒருத்தர் வந்தார், ஒரு பெரிய வங்கி ஊழியர். ஐயா அவருக்கு எனக்கு தெரியும்னால அனுசர ஓடிட்டே இருக்கணும். ஐயா இதை விட்டு ஆரோவில் மாதிரி ஒரு இடத்துல வந்து நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால இந்த ஓட்டமும் டென்ஷனும் தாங்க முடியல. அவர் என்கிட்ட பிசினஸுக்கு தான் வர்றாரு. ஆனா என்னோட தன்மை தெரிஞ்சு அவர் ஆன்மீகமா அவர் பேசுறாரு. நான் வந்து இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்றேன். ஆனா அப்படி இல்லை. பொதுவா வந்து ஆர்டினரி டு நாட் டர்ன் தி ஐ ஆஃப் த மைண்ட். இப்ப வந்து படிச்சீங்கன்னா நல்லா புரியும். someone or something eternal, infinite, absolute, that is not the temporal things or forces of which we are sensible, although he or it may be in them or behind them or their souls are created. அப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் ஒண்ணு இருக்கு, அது ஞான நோக்கத்தை நோக்கி தான் போகுது. ஆனால் அந்த ஞான நோக்கத்துக்கு இட்டர்னல் இன்ஃபினிட் சொல்லிக்கலாம். அதுதான் ஞான நோக்கத்தின்
நோக்கமாகவே இருக்கும். அது வழியா தான் பண்ண முடியும். ஆனா பொதுவாக மனிதனுடைய கண், அந்த மனக்கண் என்பது அது பக்கம் திரும்பாது. Ordinately do not turn the eye of the mind. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்ததுக்கு போவோம். It aims at a state of knowledge by which we can touch, enter, or know by identity this eternal, infinite, and absolute, a consciousness other than our ordinary consciousness of ideas and forms and things, a knowledge that is not what we call knowledge, but something self-existent, everlasting, infinite. இங்கே வந்து அந்த இதோட நாலேஜ்னா என்னங்கிறது இன்னொரு விளக்கம். இட் எய்ம்ஸ்னா நம்ம அந்த இட்டுங்கிறது வந்து சீக்கிங், அந்த முதல்ல பார்த்தோம்ல ஸ்பிரிச்சுவல் சீக்கிங்கிறது தான் இட்டுங்கிறது போகலாம். ஸ்பிரிச்சுவல் சீக்கிங் எய்ம்ஸ் அட் ஸ்டேட் ஆஃப் நாலேஜ். அங்க வந்து என்ன போனா ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், அங்க வந்து ஞானத்தின் நோக்கமா இருந்துச்சு. இந்த இடத்துல என்னன்னா இங்க வந்து ஸ்டேட் ஆஃப் நாலேஜ், இது வந்து ஞான நிலை. அந்த ஞான நிலையில என்ன பண்ணா by which we can touch, by which we can enter, by which we can know by identity this eternal. இது எப்படி படிக்கணும்னா we can touch this eternal, we can touch this infinite, we can touch the absolute படிக்கணும். அப்புறம் or we can enter this eternal, infinite and absolute, or we can know by identity this eternal, we can know by identity this infinite, we can know by identity this absolute. அப்போ வந்து தொட்டு உணரலாம் அப்படிங்கிறது, இந்த அனந்தத்தை, முடிவிலியை, முழுமையான ஒன்றை நாம் தொட்டு உணரலாம், அல்லது உட்புகலாம், அல்லது அதுவும் நாமும் ஒன்றென்று உணரலாம். அதுதான் மிகச்சிறந்த ஒன்று. லைஃப் டிவைன் படிக்கும் போது நாலேஜ் பை ஐடென்டிட்டிங்கிறது தலைப்பே இருக்கும், அத்தியாயமாக இருக்கும். அப்போ வந்து யோசிச்சு பாருங்க, யாரும் நல்ல ஒரு கணவன் மனைவி உடலாலும் உயிராலும் ஒன்று இணையும் போது கணவனை பற்றி மனைவிக்கு தெரியும், மனைவி பற்றி கணவனுக்கு தெரியும். அப்ப டச்சா இருக்கும், என்டரா இருக்கும், அறிதலா இருக்கும். அதுவும் இதுவும் ஒன்றாக ஆன்மா, ஏதாவது ஈருடன் ஒரு உயிர் நிலைக்கு போவாங்க. அந்த நிலை போகும்போது அவங்களுடைய உணர்தல் ரொம்ப இதா இருக்கும். இதே வந்து நம்ம என்னன்னா மற்றவர்கள் கூட நம்ம வந்து அதே மாதிரி நோபை ஐடென்டிட்டி இருக்கும். இதுதான் ரொம்ப நல்லது. அது ஒன்றுதான் உண்மையான ஞானத்தை கொடுக்கும். இது எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பொருளையும் நம்ம அது கூட அடையாளப்படுத்தி நாமும் அதுவும் ஒன்றென்று உணர்ந்தால் அதை பற்றி நாம் உணர்வோம். யோசிச்சு பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சித்தர்கள் வாழ்வில் நமக்கு அவருடைய எத்தனையோ மூலிகைகள் எல்லாம் அவங்க கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த மூலிகைகள் கொடுக்கும் போது பார்த்தால் இந்த மூலிகை இதற்கு, இந்த இதுக்கெல்லாம் ஒரு பரிபாஷைன்னு சொல்லுவாங்க சித்தர்கள், பரிபாஷையில ஆனா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது, டெஸ்ட் டியூப் எல்லாம் வச்செல்லாம் அவங்க செய்யல. ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு அந்த உணர்றாங்க. நாலேஜ் பை ஐடென்டிட்டி தான் அவங்களுக்கு, சந்தேகமே இல்லாம. இது நோய், இந்த நோய்க்குரிய மூலிகை இது என்பது அவர்களால் உணர்ந்து சொல்ல முடியுது. அதே மாதிரி அருந்ததிங்கிற நட்சத்திரத்தை நம்ம எந்த டெலிஸ்கோப் வச்செல்லாம் அந்த காலத்துல பார்த்து சொல்லல. நம்ம முன்னைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாம் பொதுவா ஒரு கிரகம், இப்ப பூமி இருக்குன்னா அந்த பூமியை வந்து சந்திரன் சுற்றி வருவது, பூமியும் சந்திரனும் சேர்ந்து சூரியனை சுத்துறதுங்கிற மாதிரிதான் பார்த்திருக்கோம். இதுல வந்து பூமி வந்து சந்திரனை சுத்தல, சந்திரன் தான் பூமியை சுத்துது, பூமியும் சந்திரனும் சேர்ந்து சூரியனை சுத்துதா, பூமி வந்து சூரியனை சுத்துது, சூரியன் வந்து பூமியை சுத்தலைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அந்த அருந்ததி நட்சத்திரம் மட்டும் பாத்தீங்கன்னா அதோட அந்த இணையை வந்து அதுவும் சுத்தும், அந்த இணைய தன்னையும் சுத்துங்கிறது ஒரு சயின்டிபிக் ட்ரூத். இதை வந்து நம்ம மக்கள் வந்து கொண்டே சொல்லியிருக்காங்க. அது எந்தவித டெலிஸ்கோப்பும் இல்லாம சொல்லியிருக்காங்க. அதனாலதான் திருமணத்தப்போ அருந்ததி பார்த்தல்ங்கிறது ஒரு சடங்கு. அது என்னன்னு தெரியாம சும்மா மேல பார்ப்பாங்க, அது ராத்திரியா காலையிலன்னு தெரியாம பார்ப்பாங்கிறது வேற. ஆனா அதோட நோக்கம் வந்து உட்கருத்து வந்து இதுதான். அதாவது கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் சுற்றி கொண்டு இருக்க வேண்டும், அதாவது ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும் என்ற பொருளில் அந்த சடங்கு இருக்கிறது. இது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அது வந்து நோயிங் பை ஐடென்டிட்டி. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே அந்த மூலிகை பற்றியோ அவர்கள் சொன்ன பல தத்துவ விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலேஜ் பை ஐடென்டிட்டி தான். ஸோ
It aims at a state of knowledge by which we can touch, enter, or know by identity this eternal, this infinite, this absolute. அப்புறம் இதே இது அடுத்தது. It aims at a state of by which consciousness other than our ordinary consciousness of ideas and forms and things. அப்போ சித்தம் என்று ஒன்று இல்லை, ஞானம் என்று ஒன்று இல்லை. அது புரிஞ்சுக்கோங்க. சச்சித் ஆனந்தால சத்து உண்மை பொருள், மெய்ப்பொருள் அல்லது இருப்பு, எப்படி வேணும் சொல்லலாம் சச்சிதானந்தத்துல. அடுத்து வரக்கூடிய சித்துக்கும் ஞானத்துக்கும் தொடர்பு. சித்து இல்லாமல் ஞானம் இல்லை, ஞானம் இல்லாமல் சித்து இல்லை. அப்போ ஆனா இது எப்படிப்பட்ட சித் அப்படின்னு சொன்னா, சித்துங்கிறத கான்சியஸ்னஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்ப கான்சியஸ்னஸ் அதர் தேன் அவர் ஆர்டினரி கான்சியஸ்னஸ். அப்ப நம்மளுடைய இப்ப கொஞ்சம் முன்னாடி திங்ஸ்ன்னு பார்த்தோம். அது மாதிரி ஆர்டினரி கான்சியஸ் நம்மளுடைய என்ன சித்த நிலை எப்படி இருக்கிறது என்றால், ஆஃப் ஐடியாஸ், ஆஃப் ஃபார்ம்ஸ், கான்சியஸ்னஸ் ஆஃப் ஐடியாஸ், கான்சியஸ்னஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ், கான்சியஸ்னஸ் ஆஃப் திங்ஸ். அப்போ கருத்துகளால் இருக்கின்றன, உருவங்களால் நிரம்பியிருக்கின்றன, பொருட்களால் நிரம்பியிருக்கின்றன. இப்ப ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, அப்புறம் ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற 3 ஐடியாஸ். ஈக்குவாலிட்டினா சமத்துவம். இப்ப எல்லாரும் சமூக ஒரு நிலை சொல்லுவாங்கல்ல, சமூக நீதிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இந்த ஐடியாஸ்குள்ளதான் வரும். பொது உடைமை தத்துவமா இருந்தாலும் சரி, எந்த தத்துவமா இருந்தாலும் சரி, அந்த ஐடியாஸ்குள்ள வரும். ஆனா உருவங்கள் உங்களுக்கு தெரியும். இப்ப வீடு கட்டுறோம்னா இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி நிலத்தின் அளவு 40க்கு 60ன்னு சொல்றேன். அதுல எந்த அளவுக்கு வீடு கட்டுறது, இப்ப அப்ரூவல், பிளான் அப்ரூவல்லாம் வாங்கினா சைட்ல இடமெல்லாம் விடணும், கார் பார்க்கிங் இடம் விடணும் அப்படின்லாம் சொன்னா அதுக்கெல்லாம் இடம் விட்டு வீட்டு முன்னாடி எல்லாம் கட்டுறதுன்னா அதெல்லாம் உருவங்களாக நம்ம அனுபவிக்கும். பிளான், திட்டங்கள் அது உருவங்களாக இருக்கும். அப்புறம் திங்ஸ், பொருட்களாக இருக்கும். இப்ப அந்த வீடுனா அந்த இன்டீரியர் டெக்கரேஷன், அந்த வீட்டுல என்ன சோஃபா எங்க போடணும், அந்த டிவி எங்க வைக்கணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் சும்மா இதை கான்சியஸ்னஸ்ல கருத்துகள் இருக்கும், உருவங்கள் இருக்கும், பொருட்கள் இருக்கும். இது ஆர்டினரியா சாதாரணமா இருக்குது. அப்ப ஆனா அந்த இன்டர்னல் இன்ஃபினிட், அந்த அப்சல்யூட், அதுக்குண்டான கான்சியஸ்னஸ் எல்லாம் இந்த இதா அல்ல. அது கருத்துக்கள் தாண்டியவை, உருவங்கள் தாண்டியவை, பொருட்கள் தாண்டியவை. இந்த 3ஐயும் மறக்கக்கூடாது. அப்புறம் நாலேஜ், தட் இஸ் நாட் வாட் வி கால் நாலேஜ். இப்ப அது நாம் அறிவு என்று சொல்ல, நாம் ஞானம் என்று சொல்ல, அது அல்ல அந்த ஞானம். இந்த கேபிட்டல் போட்டு தமிழ்ல செய்யறது ரொம்ப கஷ்டம். இறைஞானம் வேணா சொல்லாமே தவிர, இப்ப நம்ம இதுல கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னு கிடையாது. அதனால மெய்ப்பொருள், மெய்ஞானம் அப்படின்னு சொல்லலாம். இது சாதாரண ஞானம் சொல்லுது. அந்த நாலேஜ், அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா, செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், எவர்லாஸ்டிங், இன்ஃபினிட். சம்திங், அந்த நாலேஜ், பட் சம்திங், இதெல்லாம் கான்சியஸ்னஸ் இருக்கு. நாலேஜ், சம்திங் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். அப்போ அந்த நாலேஜ் நமக்குள்ளேயே இருக்கிறது, நமக்கு தெரியவில்லையே தவிர நமக்குள்ளேயே இருக்கிறது. எவர் லாஸ்டிங். இப்போ நம்மலாம் இப்போ 1ஆம் கிளாஸ்லயோ இல்ல 10ஆம் கிளாஸ்லயோ இல்ல 8ஆம் வகுப்புலயோ ஏதோ ஒன்றை படித்து முழுமையா வரிக்கு வரி ஞாபகம் இருக்குன்னு கண்டிப்பா இல்லை. நம்ம எவர் லாஸ்டிங் எல்லாம் கிடையாது. இல்ல ஒருத்தரிகாரா கோமா வந்தா எல்லாமே போயிடுச்சுதான். எவர் லாஸ்டிங், அந்த ஞானம் என்பது தொடர்ந்து நிலைத்து இருக்கக்கூடியது, இன்ஃபினிட். அதுவும் எண்ணிலடங்காத ஞானம். அதனால செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட். தமிழ்ல கல்வி என்ற சொல்லுக்கு இதுதான். செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் நாலேஜ் இருக்கு, எவர்லாஸ்டிங் நாலேஜ் இருக்கு, இன்ஃபினிட் நாலேஜ் இருக்கிறதுனால அந்த ஆசிரியர் என்பவன் தோண்டி எடுத்து உங்களுக்கே தடுக்கிறான். கல்லுதல் என்பதால் தோண்டுதல் என்று சொல்லும். அப்ப கல்வி நீங்களா படிச்சீங்கன்னா நீங்களே தோண்டி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நாலேஜை தோண்டி வெளியெடுத்து, அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அதான் தமிழ்ல வார்த்தைகளே அதுல ரொம்ப அழகான உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். நான் கற்றுக் கொடுக்கிறேன். அப்போ தோண்டி அந்த ஞானத்தை எடுத்து கொடுக்கிறேன் அப்படிங்கிறது ஆசிரியரோட வாக்கு. நான் கற்றுக்கொள்கிறேன், நான் தோண்டி அதே நான் எனக்காக கொண்டு போறேன். ஏன்னா எங்கிட்டே இருக்கிற வெளியில இருந்தெல்லாம் நான் கொடுத்தேன். இதெல்லாம் இந்த தமிழ் சொல்லும் மறந்துடாதீங்க. இதோட அந்த இதை பார்ப்போம். It aims at a state of knowledge by which we can touch, enter, or know by identity is eternal, infinite and absolute, a consciousness other than our ordinary consciousness of ideas and forms and things, a knowledge that is not what we call knowledge, but something self-existent, everlasting, infinite. So இதோட நம்ம நிறைவு செய்வோம். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.